இது போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா? யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க? இது போன்ற ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் தரப்பிலிருந்து வருமே என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கும் என்பதை நான் காவல்துறைக்கு இதன் மூலமாக எச்சரித்துக் கொள்கிறோம். ஏன்னா நேற்றைக்கு நீங்கள் கைது பண்ணீங்க 3 பேரை. அந்த 3 பேர் கைது பண்ணதனுடைய ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க? இட் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் தட் அந்த 2 பேர் திருநாவுக்கரசும் அந்த மற்றொருவரும் திரு செந்தில் பாலாஜியினுடைய தம்பியையும் செந்தில் பாலாஜியும் சந்தித்து பேசியதாக நீங்கள் சொல்கிறீங்க. வேர் டிட் யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன்? ஹூ டிட் யூ டிஸ்க்ளோஸ் வித் யூ? வேர் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஃபார் தட்? வேர் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் தட்? இதெல்லாம் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வரம்பு மீறி போகக்கூடிய போலீஸுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இன்னொரு விஷயம், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகார், ஒரு Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாவல் கொடுக்கப்பட்டு வருகிறது. எப்படி? ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சிங்கப்பெண் தொடக்க விழாவில் டிஜிபியை இடித்து தள்ளிட்டு போகிறார் திரு விஜய் அவருடைய பிரைவேட் செக்யூரிட்டி ஆஃபீஸர். Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி பிரைவேட் செக்யூரிட்டி இந்த கவர்மெண்ட்டுடைய போலீஸ் சர்க்கிள்குள்ளே வர முடியும்? இந்த பாதுகாப்பு குளறுபடிகளை இந்த விஜய் அரசாங்கம் மீறுகிறது. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? அவருடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் கேபினட் மீட்டிங்கில் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? கேபினட் மீட்டிங்கில் உட்காருவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஓத் ஆஃப் சீக்ரசி எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள், ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு அரசுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் எப்படி தம் பக்கத்தில் அனுமதிக்கலாம்? இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாவேக அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த பதில் சொல்லக்கூடிய தைரியமோ அதற்கான மெட்டீரியலோ அவருடைய இல்லை. எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மடை மாற்றுகிற அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் டைவர்ஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் செய்கிறார்களே தவிர நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை இவர்கள் முன்னெடுத்தவில்லை. எனவே இது விஜய் சர்க்கார் அல்ல, இது குதிரை பேர சர்க்கார் என்பதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சுமத்துகிறது. அதிமுக ஒரு பக்கம் ரொம்ப வேகமாக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு போய் நேரடியாக புகார் கொடுக்குறாங்க. இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு அடுத்த கட்டமாக அதனுடைய தொடர்ச்சி தான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் மேதகு ஆளுநர் இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், டிவிஎஸ்சியை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களது எடுக்க மாட்டேறாங்க காக்னிசன்ஸ். ஆனால் இல்லாத ஒரு கேஸை ஜோடித்து உடனே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை டிவிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணல, விசாரிக்கல, வைகோவை கூப்பிட்டு விசாரிக்கல, முதலமைச்சர் இதில் குற்றவாளியாக சேர்க்கலைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம். டெஃபினட்டாக நாங்கள் கொடுத்த ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி எங்களுடைய ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி அமைப்பு செயலாளர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் உறுதியாக உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இந்த நடவடிக்கையின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை. இல்லை, மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர். முதலமைச்சர் விஜய் சொன்னதா முதல்ல வைகோ சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் இல்லை நான் அப்படி சொல்லல, நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னேன், அவர் நான் பிரச்சாரம் பண்றதா சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத வைகோக்கே அந்த உரிமை இல்லை அது ராஜினாமா செய்ய சொல்றாங்க. இதுதான் குதிரை பேர நடந்துருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இதுதானே நாங்கள் சொல்கிறோம். எது இல்லாமல் நீங்கள் சார் ஒருத்தவங்க எம்எல்ஏவா இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க சார், அவங்க திடீர்னு ராஜினாமா பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும்ல. எந்த பெனிஃபிட் இல்லாமல் எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? அப்போ இதுவே குதிரை பேரம் நடக்குதுன்றதை வைகோவை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு, கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறார்ல. அதான் சொல்கிறோம். நாங்கள் இதில் நம்பர் 1 குற்றவாளியாக முதலமைச்சரே இதில் மாற்றார். அதனால தான் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறேன். வீடியோ ஆதாரம் இருக்குது. இன்னொரு விஷயம், முதல் நாள் பேசுகிறத மாற்றி பேசுகிறார் வைகோ அப்படின்னா அப்போது இது தவறு இருக்குது, காக்னிசன்ஸ் இருக்குது, ட்ராப்பில் விழுந்துட்டோம், நாளைக்கு நாங்கள் மாட்டிப்போம், திமுக இது விடாது, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும், இந்த அரசின் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து 3 முறை சொல்லிட்டாங்க, 3 மாதத்தில் ஆட்சி கவிழலாம், 6 மாதத்தில் கவிழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே வார்த்தையை வைத்துக்கொண்டு நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் இதன் அடிப்படையில் தான் இந்த செந்தில் பாலாஜியோட சகோதரர் இந்த சம்பந்தப்பட்டு பேரம் பேசிக்க குற்றம் சாட்டுறாரு. அதே தோழத்தை சண்முகம் அவர்களும் இதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ
இப்போ முதல்வர் சொல்றதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகுது. ஒன்றுமே இல்லை சார், வெரி சிம்பிள் சார். இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு நாள்லேயே அன்னைக்கே நாட்டு மக்கள் மத்தியில் பேசப்பட்ட பேச்சு, பாமர மக்கள் மத்தியில் வரக்கூடிய பேச்சு, இந்த அரசாங்கம் எத்தனை நாளைக்கு இருக்குன்றது தான். யாரை கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தான் என்னுடைய தொடக்கத்தில் சொன்னேன், இது 150 160 சீட்டு வாங்கின கவர்மெண்ட் இல்லை, இது சீட்டு கட்டால் அடிக்க வைக்கப்பட்ட கோபுரம். காற்றடிச்சா கலைன்றது சிம்பிள் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். இதுக்காக வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் இயக்கணும்னு அவசியம் இல்லை. நீண்ட அனுபவமிக்க ஒரு தலைவர் எங்கள் தலைவர், 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு படைத்தவர். எந்த அரசு நிற்கும் எந்த அரசு கவிழுன்ற அவருக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் குதிரை பேரம் செஞ்சு தான் கவிழ்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அரசாங்கம் 2/3 மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் அல்லது சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம். அதனால் வந்து டெஃபினட்டாக கவிழ்றதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது.